இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தருமபுரியில் சிப்காட் கேட்கும் பாமக, திருவண்ணாமலையில் சிப்காட் வேண்டாம் என்கிறது. பாமகவிற்கு என்ன இரட்டை நாக்கா என ஏவாவேலு சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். சட்டப்பேரவையில் பட்ஜெட் தொடர்பான விவாதத்திலே இன்று பாமகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி பேசினார். சற்று நேரத்துக்கு முன்னர் அவர் பேசும்போது தருமபுரி மாவட்டத்திற்கு சிப்காட் தொழிற்சாலை கொண்டு வர வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். அதற்கு எழுந்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு பாமகவுக்கு என்ன இரட்டை நாக்கா என கேள்வி எழுப்பினார். ஏனென்றால் திருவண்ணாமலைக்கு நாங்கள் சிப்காட் கொண்டு வருகிறோம், அந்த சிப்காட் தொழிற்சாலை கொண்டு வந்தால் திருவண்ணாமலையில் கொண்டு வர வேண்டாம் என எதிர்க்கிறீர்கள். ஆனால் நீங்களே கேட்கிறீர்கள் தர்மபுரிக்கு சிப்காட் வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஒரு இடத்தில் வேண்டாம் என்றும் ஒரு இடத்தில் வேண்டும் என்று சொல்கிறீர்களே, பாமகவுக்கு என்ன இரட்டை நாக்கா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். பிறகு அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அவர் எழுந்து பேச ஆரம்பித்தார். அதாவது தர்மபுரி மாவட்டத்திலே செய்திருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் தொடர்பாக, குறிப்பாக 1733 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு 3 நிறுவனங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும், மேலும் சில நிறுவனங்களுக்காக தர்மபுரி மாவட்டத்தில் விரைவில் 690 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த உள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து மாவட்டங்களும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை கொண்டு வருவதற்காக முயற்சி மேற்கொண்டு வருகிறோம் எனவும் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பதிலளித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக, அதாவது ஏவாவேலு பதிலளித்தது தொடர்பாக ஜி.கே. மணி அவர்கள் எந்த ஒரு பதிலையும் சொல்லாமல் மற்றொரு விவகாரம் தொடர்பாக பேசிவிட்டு நன்றி தெரிவித்துவிட்டு அமர்ந்து விட்டார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.